ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்த தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மானிட்டரை கொஞ்சம் திருப்புங்களேன், அப்படியே திருப்பி வைங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. 75வது குடியரசு தினம், 75. நான் நேற்றைய தினத்திலே ராத்திரி வேளையிலே தேவ சமூகத்திலே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னுடைய சில காரியங்களை அவர் நினைவுபடுத்தினார். அதிலிருந்து தான் சில வசனங்களை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபிச்சுட்டு கலந்து போகலாம். ஆமென், ஹல்லேலூயா. ரைட். 75வது குடியரசு தினம் இன்றைக்கு இந்திய தேசத்திலே கொண்டாடப்படுகிறது. இதை பற்றி ஒரு சின்ன வரலாறை பார்க்கலாம். இந்தியாவில் குடியரசு தினம் என்பது ஜனவரி 26, 1950 அன்று இந்திய அரசியல் அமைப்பின் செயல்திறனை நினைவு கூறும் ஒரு தேசிய விடுமுறையாகவும், அது அரசியல் அமைப்பு முடியாட்சியாய் இருந்து இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசாக மாறுவதை குறிக்கிறது. புரிஞ்சுதா உங்களுக்கு என்னென்னு? சில பீப்புளுடைய கண்ட்ரோலில் இருந்த நிலையிலிருந்து டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். ஜனநாயகம் அப்படின்னா இது டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா ஜனநாயக நாடு அப்படின்னா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா மக்களாட்சி. மக்களாட்சி அதை குடியரசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெமோக்ரஸி, அவர் கண்ட்ரி இஸ் டெமோக்ரஸி கண்ட்ரி அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள். நான் இதெல்லாம் கூகுளில் தான் எடுத்தேன். நேற்றைய தினத்தில் ஆண்டவர்கிட்ட உட்காந்து சமூகத்தில் உட்காந்து பாட்டு எடுத்துட்டு கொஞ்சம் யோசித்து கொண்டு இருந்தேன். குடியரசு தினம் என்று சொல்லப்படுகிறது. வாட் இஸ் மீன் பை ரிப்பப்ளிக் டே அப்படின்னு பார்க்கும் பொழுது டெமோக்ராட்டிக் சூழ்நிலைகளை பற்றி சொல்லப்படுது. சரி, டெமோக்ரஸின்னு என்ன? வாட் இஸ் மீன் பை டெமோக்ரஸி? ஜனநாயகம் என்று சொல்லப்படுது. டெமோ ப்ளஸ் கிரட்டோஸ், அதாவது பொதுமக்களின் அதிகாரம், மறைமுகமாக தேசத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர் என்று அர்த்தம். ஜனநாயகம் என்றால் ஜனம் ப்ளஸ் நாயகம், அதாவது மக்கள் ஆட்சியாளர்கள், மறைமுகமாக மக்கள் பிரதிநிதிகளால் மக்கள் ஆளப்படுவார்கள் என அர்த்தம். புரியுதா என்னென்னு? ஜனநாயகம், டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ 1950 இந்த சூழ்நிலை மாறுது. மக்களுக்கு அதிகாரத்தை தருகிற, அதான் ஓட்டு உரிமை, சில காரியங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மக்களுக்கு என்று டெமோக்ரஸி, டெமோக்ராட்டிக் அப்படி மாறுது. இப்போ உலகத்தில் இந்திய தேசத்தில் ஒரு பகுதியில் நாம் இருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்தை பற்றி கூகுளில் போட்டிங்கன்னா இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்ல போகிறது. ஆமாவா இல்லையா? நீங்கள் நம்புறீங்களா? அதை டெமோக்ரஸி கண்ட்ரின்னு சொல்கிறோம். ஆனால் டெமோக்ராட்டிக் சூழ்நிலை இருக்குதா அப்படின்னா இல்லை தான். அப்போ அங்கே டெமோக்ரஸி இன்னும் முன்னாடி போனால் அழகாக போட்டிருக்கு. இந்திய அரசியல் அமைப்பு செயல்திறனை நினைவு கூறும் ஒரு தேசிய விடுமுறையாகவும், அது அரசியல் அமைப்பு முடியாட்சியில் இருந்து இறையாண்மை கொண்ட, அப்போ இந்திய சட்டத்திலே என்ன இருக்குது? இறையாண்மையை கொண்ட ஜனநாயக குடியரசாக மாறுவதை குறிக்கிறது தான் இந்த ரிபப்ளிக் டே. ஆனால் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வரும் பொழுதும், ஒவ்வொரு ஆட்சிகள்
மாறும் பொழுதும் தங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த டெமோக்ரஸியை மாற்றுறாங்க. ஆனால் ரூல் 1950 சொல்லப்படுகிற ரூல் படி பார்த்தா டெமோக்ரஸியாக மாறிடுச்சு, மக்களாட்சியாக மாறிடுச்சு, குடியரசு ஒரு நாடாக மாறிடுச்சு. அதுக்கு தான் ஓட்டு உரிமைன்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் வச்சு ஓட்டு போடுறோம். அந்த ஓட்டு போடுறதுலையுமே நிறையா டெமோக்ராட்டிக் இல்லை. நம்ம ஓட்டு போட்டு வந்துடுறோம், ஓட்டு போட்டு நம்மளுடைய திருப்திக்கு நான் ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறோம். ஆனால் நம்ம ஓட்டை நம்ம தான் போட்டிருக்கிறோமானே நமக்கே சில நேரத்தில் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே மாறுது. டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸி அழகாக சொல்லப்படும் பொழுது பாருங்களேன், நான் இதை சொல்லிட்டு வசனத்துக்குள்ளே போக விரும்புகிறேன். திரும்பியுமாக ஜனநாயகம் டெமோஸ் ப்ளஸ் கிரட்டோஸ், பொதுமக்களின் அதிகாரம். எங்கே பொதுமக்களின் அதிகாரம் இருக்கிறது? இப்போ ரோட்டில் போய் ஏதாவது பேசினா உடனே 4 பேர் வந்து ஆமாம் நீ எந்த கட்சியை சேர்ந்தவன் முதல்ல தான் கேள்வி கேட்குறேன். பொதுமக்களின் அதிகாரம்ங்கிறதுலாம் இல்லை. நீ அடுத்த நிமிஷமே விச் பாலிட்டி நீ சேர்ந்தது அப்படின்னு உடனே கேள்வி கேட்டாவே நீ எதிர்கட்சியா அப்படின்னு வந்தான். ஸோ டெமோக்ராட்டிக்ங்கிறதே அழிக்கப்பட்டு விட்டது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சபை இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நம்ம நாட்கள் ஓடுது அப்படின்னு ஓடக்கூடாது. எல்லோரும் கொடி ஏற்று கொத்திக்குவாங்க. எனக்கு அதுலலாம் பெருசாக உடன்பாடு இல்லை. நான் எப்பயுமே ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கொடி கொத்துறது அப்படின்லாம் எனக்கு அதில் பெரிய அளவில் உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. எந்த வெறுப்பும் இல்லை, எந்த விருப்பமும் இல்லை. அது என்னமோ தெரியல, எனக்கு அப்படியே போய்விட்டது. கொடி எடுத்து ஒரு நாள் குத்திக்கிட்டு கொடி ஏற்றிக்கிட்டு இன்றைக்கி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறது பெருசு இல்லை. ஒவ்வொரு நாளும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். மக்களே இருக்கீங்களா? இப்போ நான் இதிலிருந்து டீவியேட்டட் என்னது, திசை திருப்பப்பட்டு இந்த இடத்துலேருந்து, இந்திய தேசத்துலேருந்து, இந்தியாவிலேருந்து, இந்த டெமோக்ரஸிலேருந்து, இந்த ரிப்பப்ளிக்லேருந்து டீவியேட்டட் ஆகி எங்கே வந்துட்டேன் தெரியுமா? பைபிளுக்குள்ளே வந்துட்டேன். ஐ கேம் இன் பைபிள். டெமோக்ரஸியை பற்றி என்ன சொல்லுது? என்னதுங்க? வேதம் இந்த ஜனங்களுடைய காரியம், மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எதை சொல்லுதுங்கிறத ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்லி நான் ஜெபித்து நிறைவு பெற விரும்புகிறேன். எல்லோரும் பாட்டு பாடினீங்களா? சந்தோஷமாக பாட்டு பாடினீங்களா? நிறைய பேர் பாட்டு பாடலைன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தோம். மணி பார்த்தேன், இப்போவே 1 மணி ஆயிடுச்சு. பாட்டு பாடினா பாடிட்டே இருந்துக்கலாம். இன்னொரு நாள் திருப்பி உட்காந்து பாட்டு பாடாதவர்கள்லாம் திரும்பியும் பாடுங்க. உங்களுக்கு ஆசை தீர பாடுங்க. இந்த ஆண்டில் எப்படியாவது உங்களையெல்லாம் எதையாவது செய்ய வச்சு, இதுதான் டெமோக்ரஸி. என்னது சொல்லுங்கள்? இதுதான் மக்கள் கையில். நீங்கள் செய்யுங்க. நானும் ஒவ்வொரு தடவையும் எல்லாத்துக்கிட்டையும் வாய்ப்புகள் கொடுத்துட்டே தான் இருப்பேன், கொடுக்காமல் இல்லை. அதனால தான் நம்முடைய சபையில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை லீடர்ஷிப் கூட எல்லாத்துக்கும் மாறணும். புரியுதுங்களா? அந்த தலைமைத்துவம் கூட, லீடர்ஷிப் கூட சில சபைகளில், மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சஸ்லாம் 1 இயருக்கு ஒன்ஸ் தான் லீடர்ஷிப் மாற்றுறாங்க. ஆனால் நம்ம 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் மாற்றுறோம். ஏன் தெரியுமா? மக்கள் எல்லாத்துக்குள்ளேயும். இதான் டெமோக்ரஸிங்கிறதுக்கான அர்த்தம். நிறைய பேர் என்னைய சொல்லுவாங்க, சிலர்லாம் என்னை ஹிட்லர்னு சொன்னவங்களும் உண்டு. என்னது? நம்முடைய சபைக்குள்ளே இருந்தவங்களே சிலர்லாம் என்னை பார்த்து நீங்கள் ஹிட்லர் மாதிரி எங்களை நடத்துகிறீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னவங்க கூட. நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். பரவாயில்ல, நான் ஹிட்லராகவே இருக்கிட்டேன். அவங்க பார்வையில் நான் கடினமானவனாகி தோன்றி இருக்கிறேன். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவர்களை நான் கடினமாய் நடத்தினேன் என்று அவர்கள் நடத்திக் கொள்கிறார்கள். சரி, நம்ம டீவியேட்டட் ஆகி நல்ல இங்கே வருவோம். என்ன சொல்லப்படுது? ஜனநாயகம், ஜனம் ப்ளஸ் நாயகம். அதாவது மக்கள் ஆட்சியாளர்கள் மறைமுகமாக மக்கள் பிரதிநிதிகளால் மக்கள் ஆளப்படுவார்கள் என அர்த்தம். வேதம் என்ன சொல்லுகிறது? டர்ன் யுவர் பைபிள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம். லூக்கா 22ஆம் அதிகாரம். ஸ்க்ரீனில் வராது,
ஸ்க்ரீனில் வராது. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. நேற்று எல்லாத்தையும் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் டைம் இல்லை. ஏன்னா நைட்டு தான் நான் உட்காந்து நான் செய்தியே தேவ சமூகத்தில் உட்காந்தேன். அதனால் பிபிடிலாம் பண்ணலை. பிபிடி ரெடி ஆகலை. அதனால் சில விஷயங்கள் மட்டும் பிபிடியில் பண்ணியிருக்கிறோம். வசனம்லாம் பிபிடியில் வரலை. அதனால் வேதத்தை இன்றைக்கி திருப்புவோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். நானே லூக்கா 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள், நம்மில் யார் அப்படி செய்வார் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். And he said, the kings of the Gentiles are the lords over them, and those who have authority are given names of honor. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? எப்படி? பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ. பந்தியில் உட்கார்றவனா இல்லை பந்தியில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறவனா, சேவை செய்கிறவன் எவன் பெரியவன்? பந்தியில் இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரரை போல் இருக்கிறேன். மக்களே, வேதம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், ஆட்சியாளர்களைப் போல நம்முடைய தேவன் எப்பவுமே அவர் சில நேரத்தில் கோபப்பட்டாலும் அவர்கள் தாவீதை போல, தாவீதை குறித்து சொல்லப்படும் பொழுது, தாவீது ஆடுகள் பின்னாக ஓடிக்கொண்டிருந்த தாவீது, அந்த ஆடுகள் மேலே கரிசனை உள்ள தாவீது, அந்த ஆடுகள் மேலே பிரியமுள்ள தாவீது, எந்தெந்த ஆட்டை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சிருந்த தாவீது, வேகமாக ஓடுற ஆட்டு மேலே அந்த ஆட்டை கவனிக்கிறான். சில ஆடு அடங்காப்பிடாரி ஆடாக இருந்திருக்கும், கண்டிப்பாக அடிச்சிருப்பான். சில ஆடு முரட்டாட்டம் முடிச்சு தான் இருக்கும், அது கை காலை உடச்சிருப்பான், கட்டு போட்டிருப்பான். சில ஆடு குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்கும், கரவல் ஆடுகள் பின்னாக ஓடுகிற தாவீது. வசனமே தான் சொல்லு. ஸோ அந்தந்த ஆட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மேய்ப்பன், அந்த தலைவன், இப்போ ஆடுகளுக்கு யார் தலைவன்? தாவீது. அந்த தலைவன் அந்த ஆடுகளை எப்படி நடத்தணும் என்று தெரிந்து அவன் நடத்துகிறான். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. நீங்கள் தேசத்தில் பாருங்கள், நான் தலைவராக இருக்கணும், நீ தலைவராக இருக்கணும், நான் பெரியவனாக இருக்கணும், நீ பெரியவனாக இருக்கணும், நான் அதில் இருக்கணும், இதில் இருக்கணும், போஸ்டிங்காக சண்டை, பணம், கொலை, அது இது நெருக்கம், அடிச்சுக்கிறான், பிடிச்சிக்கிறான், ஒருத்தனை மாட்டி விட்றான், இன்னொரு கட்சியை மாட்டி விடுது, இவன் அவனை ஆளுக சீனுன்னு பார்க்குறான், இவன் நான் பெரியவனாகணும். மக்களே, நல்லா புரியுதுங்களா? ஆனால் வேதத்தின்படி பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்களேன், அவர்களை நோக்கி, புறஜாதியார் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள். இப்போ நம்மளை ஆளுகிறவன்லாம் யார்? கொஞ்சம் நம்மளை ஆளுகிறவங்களாம் யார்? ஆமாம், ரைட். அடுத்த லைன் என்ன சொல்லுது? அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். தே ஆர் ஜென்டைல்ஸ். அவன் யாரோ ஒருத்தன் தான். அவனுக்கு நம்ம மேலே கரிசனை இருக்குதா? நேராக போய் ஓட்டை மட்டும் போட்டு வந்துட்டீங்க. எதுக்கு நம்ம ஓட்டு போடுறோம்? டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நம்முடைய உரிமையை நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி ஓட்டு போடுறோம். எதுக்கு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம்? எதற்காக தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம்? அவர்கள் நமக்காக, ஆமாம், நம்முடைய ரிக்வஸ்ட், நம்முடைய காரியங்களை கேட்டு அதன்படியாக செயல்படுவார்கள் என்பதற்காக நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதற்கு சர்ச்சுக்கு உள்ளேயே, நம்முடைய காம்பவுண்டுக்கு மேலேயே, உள்ளுக்குள்ளேயே லைன்ஸ் போகுது. நேராக போய் லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன் இபி ஆஃபீஸில்.
இந்த மாதிரி போகுதுங்க, அதை மாற்றுங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு. சரிங்க சார் வந்து பார்க்குறேன் அப்படின்னாங்க. 6 மாதம் ஆச்சு, வரல. இந்த செகண்ட் லெட்டர் கொடுக்குறேன், 2வது லெட்டர் கொடுக்குறேன். 2வது லெட்டரும் டைப் பண்ணி எல்லாம் பக்காவாக டைப் பண்ணி 2வது லெட்டரும் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறோம். இன்ஃபார்ம் பண்ணி சொல்லியாச்சு, அதிகாரிகிட்ட சொல்லியாச்சு. சார் வந்து பார்க்குறோம் சார். 1 வருடமானது, யாரும் வரவில்லை. அப்புறம் இன்னும் அப்படியே இருக்குதுன்னு சொல்லி சில லைன்மேன்ஸ், தெரிஞ்ச லைன்மேன்கிட்ட சொல்லி அவங்கன்னு எல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க ஒரு ரவுண்டு போயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வேணால் செஞ்சு தரோம், எங்களுக்கு பணம் நிறையா நீங்கள் கொடுங்க, நீங்கள் பணம் கொடுத்தா நாங்கள் செஞ்சு தரோம். ஸோ லீகலி 2 times ட்வைஸ் லெட்டர் லீகலாக கொடுத்தாச்சு. ஸோ லீகலாக செய்ய வேண்டியது செஞ்சாச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் 2 வருடம் ஆச்சு, லீகலாக எதுவுமே நடக்கலை. பணம் கொடுத்தா செய்கிறேங்கிறான். இப்போ அந்த லைனு வெளியில் தான் போகணும், நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நம்ம காம்பவுண்டுக்குள்ளே வரக்கூடாது. வந்தது யார் தப்பு? இப்போ அதை வெளியே நவுத்தி போட வேண்டியது யார் வேலை? யாவங்க வேலை. போஸ்ட்டு ரோட்டில் தான் இருக்கணும். எப்படி? கம்பம் ரோட்டில் இருக்கணும், ஒயர் ரோட்டில் போகணும், வீட்டுக்கு மேலே வருகிறது. சரி வந்துருச்சு, இப்போ மாற்றி கொடுங்கன்னு கேட்டால் மாற்றி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து செயல்படலாம். ஆனால் அவர்கள் அதை மாற்றி கொடுப்பதற்கு அவர்கள் இருதயம் வரல, இருதயம் வரல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பணம் கொடுத்தா செஞ்சு தரேன். இதுதான் டெமோக்ரஸி. திஸ் இஸ் த டெமோக்ரஸி. மக்களே சொல்லுங்கள், சொல்லுங்கள் மக்களே. எதற்காக நான் ஓட்டு போடுறேன், எதுக்காக நான் தேர்ந்தெடுக்கிறேன், எதுக்காக நான் எல்லாம் செய்கிறேன்? சொல்கிறாங்க வரி கட்டுறேன்ல, அதை பண்ணுறேன்ல, இதை பண்ணுறேன்ல, எல்லாம் பண்ணுறேன்ல, எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நான் தேர்ந்தெடுக்கிறவர் சரியானவராக இருந்தால், ஒரு வசனம் இருக்கு, நான் அறிந்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், என்னை பற்றி அவருக்கு தெரியும். அதான் வேதம் சொல்லுது, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மக்களை புரியுதுங்களா? என்னவா? உங்களுக்குள்ள அப்படி இருக்காதீங்கப்பா. யார் சொல்லி கொடுக்குறா? நம்மால் சொல்கிறார். அவன் அப்படி இருக்கிறான், நீ இப்படி இருக்காத. எவ்வளோ அழகு, என்ன அழகு டீச்சிங். அவனை பாரி நீ இருக்காத. அடுத்தது என்னது? உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும். அது எப்படி? எனக்கு இந்த சர்ச்சில் மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, அதனால் நான் சர்ச்சை மாற்ற போகிறேன். எப்படி சொல்லுங்க? எனக்கு இந்த சர்ச்சில் ஆமாம் பெரியவனாக இருக்கணும்னு விரும்புகிறேன். இப்போ பெரியவனாக என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் சர்ச்சை விட்டு வெளியே போக போகிறேன். என் வார்த்தைக்கு பாஸ்டர் செவி கொடுக்க மாட்டேங்கிறார், அதனால சர்ச்சை விட்டு வெளியே போக போகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, உங்களில் பெரியவன் யார மாதிரி இருக்கணுமா? சிறியவனை போல. அடுத்தது, தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பாருங்க, சகோதரிமார்கள் வந்து சேர்லாம் போடுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. நானும் அவங்ககிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் எதுக்கு பாஸ்டர் செய்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, சேர் போடாதீங்க, நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கேளுங்க, அவங்ககிட்டே கேளுங்க, நான் போடுவேன். இருக்கட்டும், நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க, நான் இந்த வேலையை செய்கிறேன். செய்கிறது என்ன இருக்குது? வசனம் சொல்லுகிறது என்னது? தலைவன் பணிவிடைக்காரனை போல இருக்க கடவர். மக்களே, இதுதாங்க வித்தியாசம். டெமோக்ரஸிங்கிறது என்ன தெரியுமா? இதுதான் டெமோக்ரஸி. மக்கள் செயல்பட விடுவது, எல்லாரும் சேர்ந்து செயல்படுவது. ஏதோ ஒரு நபர் செயல்படுகிறது மாத்திரமல்ல, எல்லாரும் சேர்ந்து செயல்படுகிறது தான் ஜனநாயகம். அதான் போட்டிருக்குது. ஸ்லைடு மாற்றுங்களேன், மாற்றுங்க. அடுத்தது,
என்ன ஓட்டு இருக்குது? ஜனம் ஜனம் நாயகம், அதாவது மக்கள் ஆட்சியாளர்கள். அப்படின்னா என்னது? மக்கள் தான் ஆட்சியாளர்களே. ஒருத்தர் மட்டும் டாமினேட் பண்ணுறதில்ல, ஒருத்தர் மட்டும் வேலை செய்கிறதில்ல, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறது தான் என்னது? ரிபப்ளிக்கு. சபை எப்படிப்பட்டதாக இருக்குது? சபை ரிபப்ளிக்கில் இருக்குதா? சபை ரிபப்ளிக்கில் இருக்கா இல்லையா? ஆமாம். சர்ச்சுங்கிறது யார் வேணாலும் வந்து வேலை செய்யலாம், எல்லாரும் வேலை செய்யலாம். நீ தான் வேலை செய்யணும், நான் தான் வேலை செய்யணும் அப்படின்னு இல்லை. யாருக்கு டைம் இருக்குதோ எப்போ வேணாலும் வந்து வேலை செய்கிறதுக்கு, பாஸ்டர் நான் வந்து வேலை செய்கிறேன் வாங்க தாராளமாக அப்படின்னு இல்லை இல்லை இல்லை, இவங்க தான் வேலை செய்யணும் அப்படின்னு என்றைக்குமே மக்களை நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இதுதான் தேவன் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனா இருக்கணும். பந்தி இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரரை போல இருந்தேன். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஐயா நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன்? என்ன திவாகர் எப்படிப்பட்டவனாக இருந்தேன்? கல்யாணத்துக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போனோன்னா எல்லோரும் வந்து உட்காருவாங்க. உட்காரும் பொழுது இப்போ கேட்ரிங் சர்வீஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஒரு டீமே என்ன பண்ணுறான்? அப்படியே எல்லாத்துக்கும் அப்பா என்னென்ன வேணும் கவனி, அவங்கள யாருன்னே தெரியாதுங்க. பொண்ணு வீட்டுக்கு அந்த பையன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. மாப்பிள்ளை வீட்டுக்கு யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒரு பணிவிடை டீம் இருக்குது. அந்த டீமில் சொல்லிடுவோம், எப்பா நல்லா கவனிக்கணும், அவங்கள குறையில்லாமல் கவனிக்கணும், யார் வந்தாலும் சரி ஏதாவது மிஸ் பண்ணிடாத, எவ்வளோ கவனமாய். அப்போ பணிவிடை செய்கிறதுக்குன்னு ஒரு குழு, பணிவிடைக்காரரை போல். அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் நினச்சி பாருங்க. நம்மளை சுற்றியில் இருக்கிற தலைவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க. நான் உங்களுக்கு எப்படி இருக்கிறேன்? பணிவிடைக்காரனாக இருக்கிறேன்னா இல்லையா? என்ன உங்ககிட்ட தான் கேட்டேன், இது சத்தமே வர மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் பணிவிடைக்காரர்களாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கலாமா? ரோமர் 11ஆம் அதிகாரம். பசி எடுத்துருச்சா? பர்ஸ் எடுத்துக்கோங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-7 வசனத்தை வாசித்தரலாம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். எப்படியா? எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்து கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகள் அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்துரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோவாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோவாக்கினையின் நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேணும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை. ரைட், புரிஞ்சிச்சா வசனம்? இந்த வசனத்தை விளக்குறேன். நிறைய வசனம் இருக்குது. மேபி இந்த வசனத்தை நான் விளக்கிட்டு நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சு. ரைட், இங்கே வசனம் சொல்லுகிறது. இந்த 7 வசனங்களை நான் விலக்கிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடமை. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்?
உலகத்துலேருந்து எங்கே வந்துட்டோம்? டீவியேட்டடாக இப்போ எங்கே வந்துட்டோம் சொல்லுங்கள்? பைபிளுக்குள்ளேயும் சத்தியத்துக்குள்ளேயும் அடுத்தது எங்கே வந்துட்டோம்? சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ சர்ச்சுக்குள்ளே தானே இருக்கீங்க, ரைட். உலகம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, உலக அதிகாரிகள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க, அது அவங்க எப்படியோ கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்கிறோம். இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம மேலான காரியத்திலிருந்து அடுத்த மேலான ஒரு பகுதிக்குள்ளே வந்துட்டோம். உலகத்தின் அதிகாரத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் இப்போ நம்ம யாருக்கு அதிகாரமாக வந்துட்டோம்? தேவனுக்குள்ள அதிகாரமாய் நம்ம வந்து விட்டோம். சபைக்குள்ள அதிகாரமாய் நம்ம வந்து விட்டோம். இப்போ சபை தான் நமக்கு யாரு? அதிகாரியே. தேவனின் வீட்டுக்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்த. He is a centered person. He is a centered person. மத்தியஸ்தர். எது நியாயம் எது நீதி அதை தான் செய்வாரே தவிர அவர் பாரபட்சம் பார்க்குற இவனுக்கு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு அதான் மத்தியஸ்தர். நடுநிலையாக நின்று அந்த தராசில் எது கரெக்டாக நிற்கணும் அப்படி நிற்கிற நம்முடைய உன்னதமான தேவன். உலகத்தில் இருக்கிறவர்களும் மற்றவர்களும் இந்த நடுநிசையாய் நடு நிலையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய அதிகாரியாக இருக்கிற மேல் அதிகாரி யாரு? நம்முடைய மேல் அதிகாரி யாரு? அவர் எப்பயுமே தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு, எது சரியோ அதை செய்கிறவர். ஸோ எந்த மனுஷனும் இப்போ சபையின் அதிகாரத்துக்குள்ள, ஆண்டவருடைய அதிகாரத்துக்குள்ள, இந்த கொடைக்குள்ளே வந்து விட்டோம். இப்போ நமக்கு அதிகாரி யார் இருக்கிறா? மேலான அதிகாரிகளும் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடமை. இப்போ நம்முடைய தேவனுக்கு கீழ்ப்படிய வேணும். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் எப்படியா சொல்லுங்க? தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். இப்போ சபைக்குள்ளே வந்துருச்சு. சபையில் கர்த்தர் ஒரு அதிகாரியை வச்சிருக்கிறார். யாரு? பாஸ்டர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரி இருக்கிறார். ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒரு அதிகாரி இருக்கிறார். சில சர்ச்சில், பெரிய சர்ச்சில் பல அதிகாரிகள், அசிஸ்டண்ட் அதிகாரிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு அதிகாரியை வைத்திருக்கிறார் கர்த்தர். ஒவ்வொரு ஜோனலுக்கு ஒரு அதிகாரியை கர்த்தர், நான் பாஸ்டர்ஸ் தான் அப்படி சொல்கிறேன், அதிகாரியை வச்சிருக்கிறேன். ப்ரேயர் செல் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் ப்ரேயர் செல் அதிகாரியாக இருக்கிறார். ப்ரேயர் நெட்வொர்க் லீடர்ஸ், ப்ரேயர் நெட்வொர்க்குக்கு ஒரு அதிகாரி, யூத் விங்குக்கு ஒரு அதிகாரி. அப்படி புரியுது உங்களுக்கு? ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரி கர்த்தர் வச்சிருக்கார். ஸோ ஆதலா அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு, டெமோக்ரஸி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம விடுதலையோடு தான் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் நமக்கு மேலே ஒரு அதிகாரி உலகத்தில் இருக்கிறது போல், இந்திய தேசத்தில் நமக்கு ஒரு அதிகாரி இருக்கிறது போல் சொல்கிறாங்க, ரூல் போடுறாங்க. இந்த ராத்திரி வேலையிலிருந்து இந்த பணங்களெல்லாம் செல்லாது அப்படின்னு ஒரு அதிகாரி உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து சொன்னாரா? உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டி, ஏங்க நீங்கள் பணத்தெல்லாம் மாற்றிடுங்க அப்படின்னு அந்த அதிகாரி வந்து சொன்னாரா? இல்லை. எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமாம், நியூஸில் சொன்ன உடனே எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்கிற அதிகாரி எப்போயோ அவர் நினச்சதை அவர் திடீர்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு, எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க எல்லாம், மீடியாவில் இருக்கிறவங்கெல்லாம் அதிகாரி சொன்ன விஷயத்தை சொல்லிட்டாங்க. உடனே நீங்கள் எங்கேயோ உட்காந்து சொன்னால் நான் செய்யணுமா, நான் மாற்றணுமா அப்படின்னு உட்காந்துருந்தீங்களா? இல்லை ஐயோன்னு பதறி ஓடி போய் பேங்க் முன்னாடி, ஏடிஎம் முன்னாடி நின்னோமா? மக்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் அவன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி சொல்லலை, அவன் எங்கேயோ உட்காந்து எதையோ சொல்லி எதையோ அறிவிச்சிட்டு போயிட்டான். எப்போ அந்த ஆதார் கார்டை இந்த பேன் கார்டோட இணைச்சிருங்க, நீங்கள் இந்த தேதிக்குள்ளே இணைக்கலைன்னா அப்புறம் 1000 ரூபா ஃபைன் கட்டி தான் இணைக்கணும். நான் எதுக்கு இணைக்கணும்? நான் எதுக்கு இணைக்கணும்? வந்திருந்தாலும் சொல்ல சொல்லு, நான் இணைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களா?
அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே எப்பா போகணுமப்பா, அந்த ஆதார் கார்டை பேங்க்கோட பாஸ்புக்கோட இணைச்சிருங்க. உடனே அடுத்த நாள் எங்கே நிற்போம்? பேங்க்கில். எப்போ இந்த ஆதார் கார்டை இந்த ரேஷன் கடையில் கொஞ்சம் இணைச்சிடுறீங்களா, அடுத்த நாள் அவன் சொல்கிறதெல்லாம் ஆனா ஆனா நேரடியாக என்னிடத்தில் பேசுகிற தேவன் ஒரு அதிகாரி இருக்கிறார். அவர் சொல்லுகிறதை என்றைக்காவது நாம் கேட்குறோமா? தேவானின் வீட்டுக்கு அதிகாரியே பாஸ்டர் மூலிமா, அதிகாரி மூலிமா சொல்லி, இந்த அதிகாரி நேராக வந்து சிஸ்டர் இதை செய்யாதீங்க சிஸ்டர்னு சொன்னால், இந்த சர்ச்சு எனக்கு வேண்டாம். ஏண்டாடே, எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து அவன் முகத்தை கூட உனக்கு வந்து காட்டலை, டிவி மூலிமா வந்து காட்டி டிவியில் வந்து பேசிட்டு டிவியிலேயே சொல்லிட்டு போயிட்டான். உடனே வண்டி எடுத்துகிட்டு போய் எல்லா அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களே. நேரடியாய் முகமுகமாய் தேவன் வந்து பேசினால் என்ன ஸ்னேகா, புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஹவ் வி ஆர், எப்படி நம்ம இருக்கிறோம், புரியுதுங்களா? வாகனம் ஓட்ட வேண்டும் என்றால் முதல்ல போய் ஒரு கம்பெனியில் உட்காந்து எல்எல்ஆர் லேர்னர்ஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கு பணம் கட்ட சொல்லுவான், பணம் கட்டிடுவோம். கட்டிட்டு அவன் ட்ரைனிங் எடுக்க சொல்லுவான், ட்ரைனிங் எடுக்கிறோம். அது 6 மாதம் வரைக்கும் தான் செல்லும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக போய் அதிகாரி முன்னாடி ஒன்று வண்டியாக இருந்தால் 8 போட்டு காமிக்கணும். அதில் 8 போடும்போது காலை ஊனிடக்கூடாது. காராக இருந்துச்சுன்னா அவர் ஏற்று இறக்கு நிப்பாட்டு பேக்கில் வா சைடில் போ யூட்டர்ன் அடி அப்படிலாம் சொல்லுவார். இதில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டோம்னாலும் ரிஜெக்ட் ஆகிடும். இப்போ அந்த அதிகாரி சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சு முடித்து அவர் ஓகேன்னு அடித்தாதான் நம்ம கையிலேயே அடுத்தது 2 நாள் 1 வாரம் கழித்து லைசன்ஸ், எதுக்கு? வாகனம் ஓட்டுவதற்கு லைசன்ஸுங்கிறதே நமக்கு கொடுப்பாங்க. நம்முடைய தேவன் நீ வண்டி ஓட்டணும், வாழ்க்கைன்னு வண்டி ஓட்டணும்னா இலவசமாக ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். ஒரு 100 ரூபா கட்டிட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரா? 100 ரூபா டோக்கன் வாங்கிக்கோப்பா ஜெபம் பண்ணுறதுக்கு எங்கேயாவது சொன்னாரா? மக்களை நல்லா சிந்திச்சு பாருங்க. இலவசம் ஜெபம். நீ வாழ்க்கையின் பயணத்தில் வண்டியை வாகனத்தை உன் வாழ்க்கையில் வாகனத்தை ஓட்டணும் என்றால் நல்ல நிலையில் எங்கேயும் மோதிக்காமல் ஓட்டணும்னா நீ லைசன்ஸ் எடுக்கணும்னா முதல் ஜெபம் பண்ணு. நீ லைசன்ஸ் உனக்கு கொடுக்கப்படணும்னா என்ன லைசன்ஸு? நீ இந்த லைசன்ஸு ரூல்ஸு இப்படி கை காமிக்கணும். இப்படின்னா நான் யூட்டர்ன் அடிக்க போகிறேன், இப்படி 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 அப்படின்னு எல்லாமே நிறுத்துங்க, ஸ்டாப், 1 நிமிஷம், இதெல்லாம் சிக்னல் படிக்கணும். இப்போல்லாம் யாரும் படிக்கிறது இல்லை. படிக்காமல் போய் காசு கட்டி வாங்கிட்டு வந்துடுறான். நான் வச்சுருக்கேன் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். ஒரு 100 சிக்னல் சைன்ஸ் இருக்குது. இந்தந்த சைன் பண்ணால் தான் டிரைவிங் அந்த நாட்களில் டிரைவிங் எடுக்க முடியும். நான் வச்சுருக்கேன் 90s உள்ள அந்த ஸ்லிப்பு வச்சுருக்கேன். ஆனால் நம்முடைய தேவன் இப்படி வாகனத்தில் போய் உன் வாழ்க்கை பயணத்தில் இங்கேயும் அங்கேயும் மோடிடாத இந்த சைனு, இந்த மோதாமல் இருக்கிறதுக்கு இந்த சைன், இப்படிப்பட்ட சைனில் நீ ஓடணும்னா அதற்கு பைபிள் என்ற வசனத்தின் சைனை படி உன் வாழ்க்கை ஓடும் அப்படின்னு இலவசமாக கர்த்தர். ஆனாலும் நம்முடைய மேலதிகாரிக்கு நாம் எப்படி இருக்கு வசனம்? ஆதலால் வாசிங்க, எல்லோரும் சேர்ந்து வாசிங்களேன். கொஞ்சம் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகும். வாசிங்க 2ஆம் வசனம் 12 ரோமர் 13:2 வாசிங்க. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன், பாஸ்டருக்கு எதிர்த்து நிற்கிறவன், ரைட்டு, அப்படி எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை, ரைட்டுயா. இப்போ அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன், எப்போ அதிகாரிக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லையா? யாருக்கு பிரச்சனை? ரைட். அடுத்த வசனம் 3 வாசிக்கலாமா? வாசிங்க. மேலும்
அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆமாம், இப்போ வண்டி ஓட்டுறான், லைசன்ஸ் வாங்கியாச்சு, இப்போ லைசன்ஸும் வாங்கியாச்சு, இப்போ காசும் கட்டிட்டேன், எட்டும் போட்டுட்டேன், எல்லாம் பர்ஃபெக்ட்டு, லைசன்ஸும் வாங்கிட்டேன். அதுதான் லைசன்ஸ் வாங்கிட்டேன்ல, அப்படின்னு ரோட்டில் போயிட முடியுமா? போகலாம். சிக்னலில் நான் நிற்காமல் போவேன் அப்படின்னா பழச்சின்னு ஃபோட்டோ அடிக்கும், ஃபைன் போடுவான். எப்படி? அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, நல்ல ரோட்டில் வண்டி ஓட்டினா அவன் ஃபைன் போட மாட்டான். எதுக்கு போடுவான்? துர்க்கிரியைகளுக்கு அவன் பயங்கரமாக இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது நம்முடைய அதிகாரியும் பைபிள் வாசிக்கிறவனுக்கு அவர் பயங்கரமானவர் அல்ல, ஜெபம் பண்ணுறவனுக்கு பயங்கரமானவர், வேதம் வாசித்து ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நிலைத்து நிற்கிறவர்களுக்கு அவர் பயங்கரமானவர், ஒழுங்கின்படி நடக்கிறவர்களுக்கு ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. எப்படியா? வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு வாழ்க்கை பண்ண. இப்போ வசனம் சொல்லுது அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல. எதுக்கு எது நிற்கிறான்? மக்களே வாசிக்கலாமா? நீ ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால். வாசிங்க 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 வாசிங்க. எப்படி? ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாமல் இருக்கணும்னா நன்மை செய்ய. நன்மை செஞ்சினா அதனால உனக்கு. ஆமாம் ஐயாப்பா பத்தியா எவ்வளோ அழகாக ஹெல்மெட் போட்டிருக்கான் தெரியுமா? நீ ஏன்டா ஹெல்மெட் போடாமல் வந்துருக்கிற? அப்போ ஹெல்மெட் போடாதவங்கிட்ட போட்டவனை நிப்பாட்டி அவனை பற்றி புகழ்ச்சியாக சொல்கிறான். இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்லா இருக்கும்போது இன்னொரு விசுவாசிக்கிட்ட பார்த்தீங்களா அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு, அவரை மாதிரி வளருங்கய்யா அப்படியெல்லாம் சொன்னால் நம்ம ஆளுங்களுக்கு அது எப்படி அவரை மட்டும் சொல்கிறீங்க, அப்போ நான் ஜெபம் பண்ணலையா? புகழ்ச்சியும் சொல்லக்கூடாது, இகழ்ச்சியும் சொல்லக்கூடாது, எதுவும். சரி, அடுத்த வசனம் வாசிக்கலாமா? நான் முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க. வாசிக்கலாம், 4 வாசிக்கலாமா? இருக்கீங்களா? உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கு. இப்போ அதிகாரி யாரு? அதிகாரி யாரு சொல்லுங்க? அதிகாரி யாருன்னு சொல்லியிருக்குது. இப்போ வசனம் வந்துருச்சு, அங்கேயும் இங்கேயும் சுற்றி கடைசியில் அதிகாரின்னு. அந்த அதிகாரி யாருன்னா தெளிவாகவே வசனமே சொல்லிச்சு, அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் ஆமாம் பயம் இருக்குதான் செய்யும். ஐயோ பாஸ்டர் நம்மளே கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஏன்? அவன் ராங்கான ரூட்டில் போயிருக்கிறான். இப்போ ராங் ரூட்டில் போனனால பாஸ்டரை பார்த்தோன்னே ஐயோ இவன் அதிகாரி நம்மளே ராங் ரூட்டில் போகிறத பார்த்துட்டானே, இப்போ பிடிச்சிருவானே, ஃபைனு போட்டுருவானே, திட்டுவானே. அடுத்தது பாருங்க, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. சும்மா ஒன்றும் அதிகாரி கையில் ஃபைன் மிஷினை வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டான். என்னையெல்லாம் ஒரு நாள் கூட இது வரைக்கும் ஃபைன் போட்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? எங்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, எங்கிட்ட ஹெல்மெட் இருக்குது, எங்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, எங்கிட்ட எல்லாமே இருக்குது. நான் எங்கேயும் போய் எவங்கிட்டையும் முட்டினதும் இல்லை, இடித்ததும் இல்லை, ஆக்சிடெண்ட்டும் பண்ணதில்லை, எதுவும் பண்ணதும் இல்லை. நான் போலீஸை பார்த்துட்டு தூரத்திலே பார்த்தாலும் நேராக போய் போலீஸ்ட்டு போயிட்டு அப்படி போவேன். ஏன் தெரியுமா? என்கிட்ட தான். நான் எதுக்கு பயப்படணும்? வசனம் தெளிவாக சொல்லுது. அந்த அவர் கையில் எப்பயுமே என்ன இருக்குது? மிஷின் இருக்கும். மிஷின் இருக்குமா? மிஷின் இருக்கு. விருதாவாலாம் மிஷின் போட்டு நீ நேராக தான் வந்த எதுக்கு ஃபைன் போடுறேன் பார் அப்படின்லாம் விருதாவாலாம் ஃபைன் போட மாட்டார். எவன் ஹெல்மெட் போடலையா அவனை கூப்பிட்டு நிற்க வச்சு, ஆர்சி புக் இருக்கா? இல்லைங்க, அப்போ ஃபைன் போடு. இன்சூரன்ஸ் இருக்கா? ஆனால் இன்சூரன்ஸ் இல்லாமல் எதுக்கு வண்டி ஓட்டுற? ஃபைன் போடு. அப்போ விருதாவாலாம் ஃபைன் போட மாட்டான் அதிகாரி. இப்போ நல்லா கவனிங்க, அதிகாரி கையில் பட்டயம் எதுக்கு இருக்குது? சரி, என்ன பட்டயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு? பட்டயம்னா நான் அருவா தூக்கிட்ட வந்து நிற்கிறேன். நான்
சொல்லுங்கள். பட்டயம்னா என்னது? பட்டயம்னா என்னது? இல்லை பட்டயம்னா என்னது? பட்டயம்னா என்னது? அருவா தானே, ஆயுதங்கள் தானே. ஒரு ஊழியக்காரன் என்னைக்காவது ஆயுதம் தூக்கிட்டு அருவாவை தூக்கிட்டு வந்து பாடுறான், வாடா வாடா அருவா வச்சுருக்கேன்டா அப்படின்னு எங்கேயாவது பிரசங்கம் பண்ணியிருக்கானே? பட்டயம்னு சொல்லப்படுகிறது தெரியுமா? பைபிளில் தான். பட்டயம் என்னது? இருவருமும் கருக்குள்ள பட்டயம். எது? வசனத்தை தான் சொல்லுது. அப்போ ஊழியக்காரன் விருதாவாய் பட்டயத்தை எடுக்கிறது இல்லை. எதை எடுக்கிறது இல்லை? இந்த அதிகாரி விருதாவாய் பைபிளில் சும்மா யாரையா அடிக்கணும், கொல்லணும், குத்தணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த அதிகாரி. ஏன்னா இந்த அதிகாரி அப்படி எடுத்தானா மேலே இருக்கிற அதிகாரிக்கு கணக்கு கொடுக்கணும். அவர் கேட்பார், ஏண்டா நான் சொன்னேன்னா எதுக்கு அவனை போட்டு குத்துனேன், எதுக்கு அவனை போட்டு அடித்த அப்படின்னு மேலே இருக்கிற அதிகாரி. இப்போ ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பிரச்சனை பண்ணிட்டார், சண்டை போட்டார், இடக்க முடக்கா பண்ணிட்டார். இப்போ ஒருத்தன் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டான். அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரி என்ன பண்ணுவார்? ஏடா என்னடா பார்த்து வேலை செய்ய மாட்டிங்களா பாரு, அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் பாரு, அவன் சரியாக தான் போனான், நீ எதுக்கு தப்பு பண்ண கூப்பிட்டு கேட்பாரா இல்லையா? எஸ். சில டிராஃபிக் போலீஸ்லாம் சஸ்பெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்? அவர்களுக்கென்று வேலை செய்தபடினால், மேலதிகாரிக்கு கீழ்ப்படியாமல் தங்களுக்கென்று வேலை செய்து. அப்போ நல்லா கவனிங்க மக்களே, வசனம் சொல்லுது அவன் விருதாவாலாம் பட்டயத்தை எடுக்கல. சரியா? அடுத்த வசனம், அடுத்த லைன், தீமை செய்கிறவன் மேல் கோவாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற. ரைட். அப்போ இந்த அதிகாரி நம்மை நீதியின் பாதையில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறான். திஸ் இஸ் கால்ட் த ரிபப்ளிக் அதிகாரி. புரியுதுங்களா? டெமோக்ரஸி உள்ள அதிகாரி. உங்களை நான் கழுத்தை நெரிக்கிறேன்னா, யார் கழுத்தையா நெரிக்கிறேன்னா? சரி, அடுத்த லைன் போவோம், டைம் ஆயிடுச்சு. 5 வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் கோபாக்கின் நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். நிறைய பேர்த்துக்கு கோபம் வந்துடுது. எப்படி? கோபம் வந்துடுது, பிச்சுக்கிட்டு கோபம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கோபப்படுறதை காட்டிலும் உன் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. சிலர்லாம் மனசாட்சியையும் கடினப்படுத்தி கொண்டு விட்டு கொடுக்காமல் வெறித்தனமாக அதிகாரியை சாட்டுகிற சில ஊழியர்களும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். உங்களே சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இங்கே கம்மியாக தான் இருக்கீங்க, எல்லாரையும் சொல்கிறேன், உங்களே சொல்லலை. தேவன் தெளிவாக சொல்கிறார், உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி தானே? கேட்காம கேட்குறார். உனக்கு மனசாட்சி இருந்துச்சுன்னா உன் மனசாட்சிக்கு என்ன சொல்லு பார்க்கலாம், உண்மையை சொல்லு. ரைட். 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? இதற்காகவே நீங்கள் வரியை கொடுக்கிறீர்கள். நான் தான் சர்ச்சுக்கு தான் தசமம் கொடுத்துவிட்டேன்ல, அதனால் பாஸ்டர் கேட்கக்கூடாது. டேய், அவர் பட்டயத்தை எடுக்கிறதுக்கு நீ வரி கொடுக்குற. கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறீங்கம்மா, எல்லா டேக்ஸ், தண்ணி வரி, வீட்டு வரி, குப்பை வரி. இப்போ குப்பை வரிலாம் இப்போ பிச்சுக்கிட்டு போகுது. எங்கள் வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னு போடுறான். ஏன்னா 2 மாடி வீடு இருக்குது தான், நான் வாடகைக்கு தான் இருக்கிறேன். ஆனாலும் 2 மாடி வீட்டுக்கு குப்பை வரி வேறு. ஏன்னா நாங்கள் இப்போ மாநகராட்சியாக்கி விட்டோம். எல்லா குப்பையும் ஒரே குப்பை தான், ஆனாலும் வீட்டுக்கு தகுந்த மாதிரி வரியை போடுறான். வேறு வழி இல்லை. அதையே நீ போடுற அப்படின்னு போய் கேட்குறோமா? இல்லை. அவன் போடுற வரியை கரண்ட் பில் வருது 4000 அப்படியும். 4000மா அப்படி நேரம் ஒரு வேகத்தில் போவோம் பாருங்க ஆஃபீஸுக்கு. வாமா அங்கே போகும்போது நல்லா கவனிங்க, இந்த கடைகளில் ஷட்டர் இருக்கும் தெரியுமா? ஷட்டர் இழுத்து மூடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதை இழுத்து மூடுறதை பார்த்துருக்கீங்களா? அப்படி பிடிச்சி அப்படி இழுத்தினா சடக்குன்னு அடிக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? நம்ம வேகமாக போய் அதிகாரிகிட்ட கேட்கும்போது அந்த அதிகாரி ஷட்டரை இழுத்து மூடுவான் பாருங்க, சடார்னு வந்து அடிக்கும். நம்ம பேசாமல் வாயை மூடிட்டு 4000 ரூபாய் கட்டிட்டு வந்துடுவோம். எதுக்கு இதையெல்லாம் செய்கிறோம்? செஞ்சுமே அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நீ எதுக்காக வரி கட்டுற?
என்ன பார்க்குறீங்க? எதுக்காக? நான் தசமமாக கொடுக்குறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், அதனால பாஸ்டர் அதிகாரி என்னைய சொல்லுங்க மக்களே. கேள்வி கேட்கக்கூடாது. நான் தான் இதை கேட்டால் போது கொடுத்துட்றேன், அதை கேட்கும்போது கொடுத்துட்றேன், இது கேட்கும்போது கொடுத்துட்றேன், எல்லாம் கொடுத்துட்றேன்ல, அப்புறம் ஏன் கேட்குற? டேய், டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலேயே உன்னால் கேட்க முடியல, பேசாமல் வாயை மூடிட்டு உட்காந்துருக்குற, இங்கே மட்டும் உனக்கு ஏன் வாய் எகிருது? தேவனின் வீட்டுக்கு. அடுத்த லைன் பார்க்காதீங்க, நீயே குறுக்குறுன்னு. நான் யாரையும் பேசலை, ஆண்டவர் கொடுத்த வசனத்தை பேசுகிறேன். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற, எப்படியா? இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற, டாக்ஸ் வசூல் பண்ணுற ஊழியக்காரனா உட்காந்து தான் வழி, எப்பா என்னப்பா செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு, ஆஃபீஸில் உட்காந்து கேள்வி கேட்டு நீங்கள் எதுவுமே பேச முடியாது, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கட்டிட்டு வந்துடணும். அந்த மாதிரி தேவ ஊழியன் சில விஷயங்களை நிதானமாய் செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளணும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நீ இப்படியெல்லாம் செயல்படு, நீ அப்படியெல்லாம் செயல்படு, நீ இப்படியெல்லாம் இருக்கணும், நீ இப்படியெல்லாம் வாழணும், கர்த்தர் சொல்லுகிறாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 7ஆம் வசனம். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமை, தேசத்தில் செலுத்த வேண்டிய கடமையும் செலுத்துகிறோம், சர்ச்சிலையும் செலுத்த வேண்டிய கடமையை, சொந்தக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும், ஸ்கூலுக்கு செய்ய வேண்டிய ஃபீஸும் கட்டுறோமா? ஒரு டிசி வாங்கிறதுக்கு பாதியில் வாங்கினா எவ்வளோ கேட்குறானுங்க? லட்சக்கணக்கில் கேட்குறான், ஆயிரக்கணக்கில் கேட்குறான். பாதியில் போய் சேர்த்துறதுக்கு, கடந்த நாட்களில் கவிதா சிஸ்டருடைய தம்பி பையனுக்கு பாதியில் போய் சேர்த்துறதுக்கு ஸ்கூலில் கேட்குறான். நீங்கள் பாதியில் இந்த ஸ்கூலில் சேர்த்தணுன்னா நீங்கள் ஃபீஸ் இல்லாமல் ஒரு 25,000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும். அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டான், ட்ரான்ஸ்ஃபர் போட்டபடினால இந்த இடத்துலேருந்து வேறு ஊருக்கு போகிறாங்க. இப்போ இந்த பையனை வேறு அவங்க காலி பண்ணி போகும்போது இந்த பையனை நடுத்தல விட்டுட்டு போக முடியும்? சரின்னு பையனை போய் ஸ்கூல் மாற்றணுங்க அப்படின்னா அதெல்லாம் மாற்ற முடியாது, இப்போ படிச்சுட்டு இருக்கிற ரிசல்ட்டு போயிரும்ல, சரி எப்படியோ விட்றான். இவன் விட்டுட்டான். அங்கே சேர்த்தணுங்கிறவன் என்ன சொல்கிறான்? ஃபீஸ் எல்லாம் கட்டிருங்க, ஒரு 1 லட்சம், சும்மா சொல்கிறேன், ஆனால் அது இல்லாமல் நாங்கள் இப்போ குறுக்கால சேர்த்திக்கிறோம்ல, அதுக்கு ஒரு 25 கட்டிடுறீங்களா? என்ன பண்ணி தொலைகிறது? பையனுடைய வாழ்க்கையில் படிக்கணும்ல, படிப்பு கட்டக்கூடாதுல்ல, என்ன பண்ணுறான்? கட்டு ஒரு 25. தம்பி சட்டையெல்லாம் அப்புறமேல் பார்க்கலாம், ஒரு 25 கட்டிடுறோம். எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்கும். எங்கேயாவது குறை இருக்குதா? இல்லை. வசனத்தை வாசிக்கலாம். யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியை செலுத்துங்கள், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வை செலுத்துங்கள், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள், எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்க. தெளிவாசனம் சொல்லிருச்சு. யாரை கனப்படுத்தணுமோ கனப்படுத்தணும், யாருக்கு எதை செய்யணும் எதெல்லாம் செய்யணும். திஸ் இஸ் கால் த டெமோக்ரஸி. ஸ்லைடை மாற்றுங்க. என்னது? இதுதான் மக்களுடைய ஆட்சி. என்னதுங்க? இதுதான் என்னது? ஜனநாயகம். சொல்லுங்கள். எஸ், டெமோக்ரஸி. சொல்லுங்கள், முன்னாடி வாப்பா. ஜனநாயகம், டெமோக்ரஸி, இதுதான் மக்களாட்சி. இப்போ நமக்கு ஃப்ரீ, இது செய்யணும்னா செஞ்சிடறோம், இதை கட்டுங்க கட்டிடுறோம், இந்த ஃபீஸை கட்டிடுங்க கட்டிடுறோம், இந்த வரியை கட்டுங்க கட்டிடுறோம், இந்த பில்லு கட்டிடுங்க கட்டிடுறோம், எல்லாம் செய்யணுமா எல்லாம் செஞ்சிடறோம். அதே போல் நமக்கென்று ஒரு அதிகாரி இருக்கிறார். அந்த அதிகாரிக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். உல அதிகாரிக்கு செய்கிறது போல அதை காட்டிலும் தேவ அதிகாரியாகிய உன்னதமான தேவகுமாரனுக்கு பலமாக ரூபிக்கப்பட்ட, பாட்டை போடு, தேவனின் வீட்டுக்கு அதிகாரி, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற உன்னதமான தேவனை நோக்கி இந்த ஜனவரி 26ஆம் தேதியில் த ரிபப்ளிக், அப்படி தானே, த
த ரிபப்ளிக் 75th ரிபப்ளிக் டே 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் ஜனங்கள் டெமோக்ராட்டிக்கில் இருக்காங்களா? இல்லை. 75 லாங் இயர்ஸ், வயசாகிருச்சு. 75 வயசுன்னா என்னது? எத்தனை வயசானவங்க தானே? 75 வயசுனா எத்தனை வயசானவங்களா இல்லையா? வயசானவங்க தான். 25 வயசு யூத்து கிடையாது. 75 வயசு வயசானவன் ஆயிட்டான். இன்னுமே சுதந்திரம் இல்லை, இன்னுமே மக்களாட்சி இல்லை. எத்தனை வருஷமா இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே வருவோம்? எத்தனை வருஷமா நீங்கள் சர்ச்சில் உட்காந்துருக்குறோம்? எத்தனை வயசாகிடுச்சு சர்ச்சுக்குள்ளே வந்து? நீங்கள் உங்களுக்கு சர்ச்சுக்குள்ளே வந்து உங்களுக்கு எத்தனை வயசாச்சு? 11 வயசு ஆச்சான். சர்ச்சுக்குள்ளே வந்து 11 வயசாச்சு. சர்ச்சுக்குள்ளே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போ எத்தனை வருஷமா இன்னும் நம்ம உலகம் மாறல, இந்தியா மாறல. அதே மாதிரி நானும் மாறாமையே சர்ச்சுக்குள்ளே உட்காரக்கூடாது. நானாச்சும் மாறணும். தட் இஸ் கால்டு மக்கள் ஆட்சி, டெமோக்ரஸி. அப்படியே கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனின் வீட்டுக்கு அதிகாரியாயிருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. அப்படி ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த டெமோக்ராட்டிக் டேல, ஆண்டவரே, இந்த ரிபப்ளிக் டேல, ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனின் வீட்டுக்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, தேவனின் வீட்டுக்கு அதிகாரியே, புது உடன்படிக்கை, நீர் மென்மேலும் பரிசுத்தரே. ஆமென் சொல்லுங்க. நீர் மென்மேலும் பரிசுத்தரே, பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு. பரிசுத்தரே எங்கள் இயேசு, முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு. ஒரே ஒரு தடவை தேவனின் வீட்டுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனின் வீட்டுக்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின். நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் அதிகாரியா, மேலான அதிகாரி, மேலான அதிகாரி. அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டு தான் நம்ம இருக்கிறோம். அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டு தான் இருக்கிறோம். அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டு தான் இருக்கிறோம். அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறோங்க. அவருடைய அதிகாரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஓ ஆமென் சொல்லுவோமா? தேவனின் வீட்டுக்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, மென்மேலும் பரிசுத்தரே. ஆண்டவரே, இந்த ஜனவரி 26ஆம் தேதியில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே வந்து இந்த நாளிலே ஆண்டவரே சபையாக ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த குடும்பத்திற்கு நீர் கொடுத்த பாக்கியத்துக்காக, ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி பலிகளை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம். இந்த ரிபப்ளிக் டேல பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறார். அந்த அதிகாரிக்கு நாங்கள் கட்டுப்பட்டு, நாங்கள் கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செஞ்சு அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து நாங்கள் ஓடுகிற பிள்ளைகளாக எங்களை நடத்துவீராக நாங்கள் வேண்டிக்கிறோம்.
சகலவற்றையும் உடைய கரத்தில் தருவோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த